ஐயோ விஜய் விஜய் ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படிங்க? முந்தானிய கிழிச்சு கட்டுங்க. என்ன சொல்றீங்க? டிவில பழைய படமே பார்த்தது இல்லையா? முந்தானிங்க. என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுமா? கட்டு கட்டு. இச்சென்று இச்சென்று முத்தம் பதிக்கும் இன்பத்தின் துன்பங்களே அன்னத்தின் கன்னத்தில் அச்சு பதிக்க மின்னட்டும் வண்ணங்களே நத்தை பழக்கம் வித்தை பழக்கம் தத்தை கிழிக்கு முத்தப்பதக்கம் சொர்க்கத்தை எட்டித் தொடு இச்சென்று இச்சென்று முத்தம் பதிக்கும் இன்பத்தின் துன்பங்களே கண்ணுக்குள் பொய் வைத்த பெண்ணுக்குள் கை வைத்து சொர்க்கத்தை யார் வைத்தது? பொன் வைத்த மஞ்சத்தில் பூ வைத்த நெஞ்சத்தில் கண் வைத்து நெஞ்சத்தை யார் வைத்தது? தந்தச் சிலை அந்தப் புறம் அந்திக்கலை சொல்லித் தரும் கண்ணில் கதை கற்றுத் தரும் இன்பச் சுவை பற்றித் தரும் எங்கெங்கு கண் வைக்க எங்கெங்கு கை வைக்க நீ கொஞ்சம் சொல்லிக் கொடு. கைரண்டில் கை வைத்து கண்ணுக்குள் கண் வைத்து இன்பத்தை அள்ளிக் கொடு. அந்த கணத்தில் தங்கக் குடத்தில் கைரேகை ஒட்டட்டும் கண் பார்வை சுக்கட்டும் இச்சென்று இச்சென்று முத்தம் பதிக்கும் இன்பத்தின் துன்பங்களே அன்னத்தின் கன்னத்தில் அச்சு பதிக்க மின்னட்டும் வண்ணங்களே மெத்தை பழக்கம் வித்தை பழக்கம் தத்தை கிளிக்கு முத்தப்பதக்கம் சொர்க்கத்தை எட்டித் தொடு. வெள்ளத்தில் நின்றாடும் உள்ளத்தில் எப்போதும் நீ என்னை ரட்சிக்கலாம். அன்னப்பொடி என்னை தொடும் அத்திப்பழம் எத்திப்பழம் கற்றைக் குழல் மெத்தையிடும் பட்டுத்துகில் சற்றே விடும் உன் காதல் மங்கைக்குள் ஓடாத கங்கைக்குள் தேங்கள்ளம் ஓடட்டுமே செவ்வந்தி கொத்தாட பொன்வண்டு ஒத்தாட மேளங்கள் கொட்டட்டுமே அந்தச் சபைக்குள் இன்பச் சிறைக்குள் கைதாக்கி வைத்துக்கொள் வண்டாகி வைத்துக்கொள் இச்சென்று இச்சென்று முத்தம் பதிக்கும் இன்பத்தின் துன்பங்களே அன்னத்தின் கன்னத்தில் அச்சு பதிக்க மின்னட்டும் வண்ணங்களே. இதான் ஜட்ஜி பொண்ணு. ஹலோ, நான் தான் ஜட்ஜி சங்கர்லிங்கம் பேசுறேன். நீங்க யாரு? உங்க சம்பந்தி பேசுறேன். சம்பந்தியா? யாரா நீ? ஏதோ தர்மத்தை காக்க போறேன், இந்த சமுதாயத்தை வாழ வைக்க போறேன்னு வாய்ச்ச விடால் விட்டீங்களே, இப்ப உங்க பொண்ணை காப்பாத்த முடியுமான்னு பாருங்க. என்ன சொல்ற? காலையில காலேஜுக்கு போன உன் பொண்ணு இப்ப என்கிட்ட தான் பாடம் படிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணு உயிரோட உனக்கு வேணும்னா 2 லட்சம் ரூபாய் பணத்தோட போரூர் பக்கத்துல இருக்கிற மைனர் மாணிக்கம் தோப்புக்கு வர்ற, இல்ல அந்த தோப்புல உன் பொண்ணு பணத்தை தான் பாப்பேன். இன்ஸ்பெக்டர் தேவராஜ் ஹியர். ஹலோ சார், குட் மார்னிங். மிஸ்டர் தேவராஜ், உடனே புறப்பட்டு வரீங்களா? என்ன சார் விஷயம்? நீங்க இங்க புறப்பட்டு வாங்க சொல்றேன். ஓகே சார்.
ஹலோ சார், எதுக்காக போன் பண்ணி வர சொன்னீங்க? கொஞ்சம் உள்ளவங்க பேசலாம். சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. பணத்தை எடுத்துட்டு போற மாதிரி ஒரு பெட்டி எடுத்துட்டு சொன்ன இடத்துக்கு போங்க. நானும் சிங்காரமும் உங்களுக்கு முன்னாடியே அந்த தோப்புல வேலியோரமா இருக்கிற புதர்ல மறைஞ்சிருப்போம். உங்க பெட்டியை பார்த்த உடனே அவங்க வருவாங்க. நாங்க அவங்கள கையங்களவுமா பிடிச்சிடுறோம். ஓகே? பெட்டிய அங்க வச்சுட்டு போப்பா. என் பொண்ணு எங்கடா? சூட் பண்ணிடா. சிங்காரம், ஒண்ணு இல்ல சார், சும்மா லேசான காயம் தான். ஹலோ, யாரு? இன்ஸ்பெக்டர் தேவராஜனுடைய தர்மபத்தினியா? ஆமாண்டா. நீ யாரு? உன் புருஷனுக்கு வேண்டியவங்க. நேத்து நடந்த சிங்காரங்கொலைக்கு சொந்தக்காரங்க. கடமை வீரன் உன் புருஷனுக்கு வச்ச குறி கொஞ்சம் தவறிடுச்சு. உன் தாலி தப்பிடுச்சு. அந்த தாலி நிரந்தரமா உன் கழுத்துல இருக்கணும்னா உன் புருஷனை கூட்டிக்கிட்டு இந்த ஊரை விட்டே ஓடி போயிரு. டேய் பொட்ட பையா, உனக்கு வெக்கமான ஏதாவது இருக்குதா? ஒரு பொம்பளைய அதுவும் போன்ல மிரட்டுறியடா. அடச்சி, நீ சரியான ஆம்பளையா இருந்தா இங்க வந்து அதுவும் எங்க வீட்டுக்காரரை மிரட்டி பாடுறா. வேடா போன. வெரி குட் மை டியர். நீ ஒரு போலீஸ்காரன் பொண்டாட்டிங்கறத ப்ரூவ் பண்ணிட்ட. பின்ன என்னங்க பொறுக்கி பசங்க, நாம ஊரை விட்டே ஓடி போகணுமா? மிரட்டுறானுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த கும்பலையே இந்த ஊரை விட்டு நான் விரட்டுறேன். அது சரிங்க, அவங்கள பிடிக்கிறதுக்காக நீங்க போட்ட திட்டம் உங்களுக்கும் ஜட்ஜுக்கு மாத்திரம் தானே தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்க புதர்ல மறைஞ்சிட்டு இருந்த ரகசியம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது?